காய்ஸ், ஒரு சிம்பிளான கொஷன். ஒரு மனுஷன் சர்வைவல் பண்ண மிகப்பெரிய காரணம் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரென்த்தா, ஃபுட்டா, அப்படியும் இல்லைனா ஹொப்பா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சைக்காலஜி உலகத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுதான் ஹொப் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லப்பட்டது. இது சைக்காலஜி உலகத்துல ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எப்படி நடந்துச்சு, இதால உலகத்துக்கு கிடைச்ச லெசன் என்ன, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1950 ஒரு மனநல ஆய்வாளர் இருந்தாரு. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கட் ரிக்டர்னு சொல்லக்கூடியவர். அவரு எலிகளை வச்சு ஒரு சோதனையை செய்யறாரு. ஸோ இந்த சோதனை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பினாரு. அந்த தண்ணீரை ஒரு எலியை விட்டு இருக்காரு. அங்கிருந்து வெளியே வர எந்த வழியுமே அந்த எலிக்கு கொடுக்கல. ஏறி பிடிக்க சுவர் கூட இல்லை, பிடிக்க கயிறு கூட இல்லை. முழுக்க முழுக்க தண்ணீர்ல தான் அந்த எலியை போட்டு இருக்காரு. ஸோ இந்த எலி உயிர் காக்க நீந்த தொடங்குது. ஸோ முதல் முறையில என்ன நடந்துச்சுன்னா, பெரும்பாலுமே எலிகள் எல்லாம் சுமார் 15 நிமிடங்கள் மட்டும்தான் போராடி இருக்கு அதோட உயிரை காப்பாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சோர்ந்து போய் மீண்டும் முயற்சி செய்யாமலே விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த எலிகளுக்கெல்லாம் உடல் பலம் இல்லாததால தான் அது விட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கிருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லி எண்ணம் அதோட மனதில் வந்த உடனே அந்த முயற்சியை அது நிறுத்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது தப்பிக்க வழியே இல்லைன்னு நினைச்ச உடனே அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை இழந்துட்டு. ஸோ அந்த நம்பிக்கை இல்லாததால தான் அது எல்லாமே கைவிட செஞ்சுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. 2வது முறையில பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வாளர் அதே சோதனையை கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சாரு. அது என்னன்னா, முதல்ல பண்ண மாதிரி இந்த எலிகளை தண்ணீருக்குள்ள போடுறாரு. எலிகளும் மறுபடியும் முயற்சி செய்து அங்கிருந்து வார நேரத்துல. ஸோ முயற்சி செஞ்சு அந்த எலிகள் சோர்ந்து போற நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கடைசி நிமிடத்துல அது எல்லாத்தையுமே தண்ணீர்ல இருந்து வெளியே எடுக்கிறாரு. ஸோ உடனே காப்பாற்றி கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்து அதுக்கப்புறமா அதோட உடலையுமே துடைத்து அதை உலர்த்துறாரு. அதுக்கப்புறமா அதே தண்ணீர்ல மீண்டும் அந்த எலிகளை விடுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, முதல் முறையில 15 நிமிடங்கள் மட்டுமே போராடின அந்த எலிகள் 2வது முறையில பல மணி நேரம் நீந்த தொடங்குது. இதுல சில எலிகள் சுமார் 60 மணி நேரம் வரை காட்டியுமே முயற்சி செஞ்சிருக்கிறதாவும் கூறப்படுது. ஸோ ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரே ஒரு காரணம் தான். முதல்ல தப்பிக்க வழியே இல்லைன்னு நினைத்த அந்த எலிகள் பாத்தீங்கன்னா 2வது முறையில காப்பாற்றப்பட்டுச்சு. ஸோ 2வது முறையில அதுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. சோர்ந்து போற நேரத்துல என்ன ஒருத்தர் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த நினைவு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. மறுபடியும் சேஃபாக முடியும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன நம்பிக்கை தான் அதை மீண்டுமே நீண்ட நேரம் போராட செஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதாவது உடல் பலம் மாறினது என்னன்னா, மனதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை தான் 15 நிமிடங்களா 60 மணி நேரமா மாற்றிருக்கு. இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரென்த் மட்டும் முக்கியம் இல்ல, மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லி. நம்பிக்கை இருந்தா மனிதனுடைய மூளை உடலை சரியா இயக்க சிக்னல் அனுப்பும். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், இப்பயே சரண்டர் ஆக தேவையில்லைன்னு சொல்லி நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். சைக்காலஜில இதை பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் சிஸ்டம்னு சொல்லி அழைப்பாங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம மனிதர்களோட மூளை ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண டிஃப்ரெண்டான ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதான் ரீசன் லைஃப்ல ஒரு சின்ன பாசிட்டிவ் சைன் கூட நம்ம சர்வைவல் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிடும். ஆஃப்கோர்ஸ் இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துருந்துச்சுன்னா எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். அனிமல்ஸ் மேலே இப்படி டெஸ்ட் பண்ண மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாது. பட் சைக்காலஜி லெசன் மட்டும் ரொம்பவுமே கிளியராக இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல கூட ஹோப் வந்தா பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெசனை கொடுத்துருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப் ரொம்பவுமே டஃப்பாக இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் சர்வைவலுக்கு ஸ்ட்ரென்த் தேவையே இல்லை, ஒரு சின்ன ஹாப் இருந்தால் போதும் நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் ப்ளோவிங்கான சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.